அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா, அந்த தாங்கள் எடுத்த வீடியோவில் வந்துட்டு பல விஷயங்களை அவங்க கட் பண்ணிட்டு மச்சத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் சிபிஐ வந்துட்டு சரியான பணியாற்றலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு வீடியோ வந்துட்டு செந்தில் பாலாஜி தான் கொடுத்ததா கேள்வி. புரியுதுங்களா? அவங்க காத்தாலேருந்து ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆளை வச்சிருப்பார் இல்லையா? அவர் செந்தில் பாலாஜிலாம் வந்துட்டு அரசியலில் ஒரு முதிர்ச்சி உள்ள ஆள் தான். அவர் எல்லாம் எடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உங்ககிட்ட வந்திருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எதுக்காக வேணா வச்சாங்க? ஷூட்டிங்காக தான் அவ்வளோ மக்களே அவங்களை கூட்டினாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கரூரில் திமுகவினுடைய முத்தமிழ் விழா நடந்துச்சு. அதை விட அதிகமாக தன்னுடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் திரண்டிருக்கிறாங்க அப்படின்னு காட்டி, அது அப்படி இதில் அப்படி சும்மா ஜனநாயகன் இவர்கிட்ட தான் ஜனம் இருக்குது, இவர் தான் ஜனனுக்கு நாயகன் அப்படி சொல்லிட்டு அப்படி செல்ஃபி அப்படி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து காட்டிட்டு கேரளாவில் எடுத்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து காட்டி அதை பெருசாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதை நக்கீரன் கோபால் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்மளும் சொல்கிறோம், இவ்வளோ கூட்டத்தை அவங்க எதுக்காக கூட்டினாங்க? காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மக்கள் வெளியேறக்கூடாதுன்றதுக்காக மனித சங்கிலி போட்டிருக்காங்க. மனித சங்கிலி வேறு. ஆமாம், இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இதெல்லாம் சிபிஐக்கு தெரியல. இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. புரியுதுங்களா? சார்ஜ் ஷீட் நீங்கள் போடலன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் ஆமாம் இன்னும் போடலை, இன்னமும் போடல. எப்போ போடுவாங்கலாம் தெரியாது. சார்ஜ் ஷீட்டை போடாதே கூட விசாரணையே கூட நடத்திட்டு இருக்கலாம். இந்த ஒரு சட்ட சொல்ல பரோட்டா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது, அந்த மாதிரி விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க. ஏமாத்துறவன் தானே சிபிஐ வச்சு ஏமாத்த போகிறான் அரசியல்வாதி, அவ்வளோதானே அது.